Amrita International Institute of Hotel Management இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. Amrita International Institute of Hotel Management, Hopes Bus Stop, Pyramid, Coimbatore. கோவையில் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் ரன் ஃபார் பீஸ் மினி மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் ரன் ஃபார் பீஸ் என்னும் மினி மாரத்தான் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் ஆயுதப்படை துணை காவல் ஆணையர் ராஜ்கண்ணா கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற 46வது மினி மாரத்தானில் சுமார் 1300 மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 75 CBSE பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் இந்த மினி மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ரன் ஃபார் பீஸ் என்ற மைய கருத்தில் உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாரத்தான் குறித்து ஆயுதப்படை ஆணையர் ராஜ்கண்ணா கூறுகையில், இந்த மாரத்தான் போட்டி உடல் ஆரோக்கியத்தையும் உலக அமைதியையும் கருத்தில் கொண்டு நடத்தும் இந்த மாரத்தான் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு என்றும், கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு பல்வேறு கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகள் மிக சிறந்த முறையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி பாராட்டத்தக்கது. நூற்றுக்கணக்கான மாணவ சிறுவர் சிறுமியர் பங்கு கொள்வது காண்பதற்கு வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார். நேரு ஸ்டேடியம் நுழைவு வாயில் அருகே இருந்து தொடங்கிய இந்த 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி ATT காலனி, கிளப் ரோடு, RTO சாலை, அண்ணா சிலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் வந்தடைந்தது. மாவட்ட விளையாட்டு அதிகாரி புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், மாரத்தான் ஓட்டம் மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி திட நம்பிக்கை, ஒழுக்கம், சவால்களை எதிர்கொள்வது போன்றவற்றை ஊக்குவிக்கும் என்று பாராட்டி பேசினார். 19, 16, 14, 6, 10 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு என பல பிரிவுகளிலும் ஆண்கள், பெண்கள் தனித்தனியாகவும் இந்த மினி மாரத்தான் நடைபெற்றது. மாரத்தானில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆண்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ், பெண்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் SSVM மேட்டுப்பாளையம் பள்ளி தட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் நவமணி, அங்கப்பா பள்ளி குழுமம் சுகுணா தேவி, SSVM பள்ளி சீனியர் முதல்வர் துணைத் தலைவர் ஞான பண்டிதன், அகரம் பப்ளிக் ஸ்கூல் இணை செயலாளர், SNV குளோபல் பள்ளி முதல்வருமான சாம்சன், துணை செயலாளர்கள் டாக்டர் அபிஷேக் ஜாக்சன், முதல்வர் பென்க்லன் பப்ளிக் ஸ்கூல், வித்யாசங்கர், முதல்வர் பழனியப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் மாரத்தான் ஓட்டம் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன், முதல்வர் நவபாரத் நேஷனல் ஸ்கூல், பொருளாளர் கருணாம்பிகேஸ்வரி, முதல்வர் சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல், பிரேமா, முதல்வர் ஸ்பிரிங்டேல் பப்ளிக் ஸ்கூல், ஷெர்லின், முதல்வர் அம்பாள் துளசி பப்ளிக் ஸ்கூல் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கணேஷ், கார்த்திக், ஜெனரல் மேனேஜர் அனிதா டெக்ஸ்காட் ஆகியோர் கலந்து கொண்டனர். Coimbatore School Sahodaya Complex organized a mini marathon today. About 1,200 students from 190 schools participated in the event. It was a grand success and we could see all the children enthusiastically participating for the noble cause of Run for Peace. This shows the commitment of the Coimbatore Sahodaya to develop the sports and make sure that the students develop the physical fitness and mental well-being. This is not only a marathon, we also organize the athletic meet every year, and this year we are expecting, last year we had about around 4,000 participants, and this year we are expecting more because we could see a lot of enthusiastic participants. Every year it keeps on increasing, and our Coimbatore Sahodaya plays a crucial role in making sure that these children who are getting selected here, they are also getting a chance to participate in national level competitions. So
So this will help us, our Coimbatore athletes, to show their talent and nurture them. And at this point of time, I thank all the organizing committee people, EC members of Coimbatore Sagodaya School Complex, Chairperson Amamni ma'am, President Suguna ma'am, and all of the EC members who have been working for very hard to make this event a grand success. We had a Deputy Commissioner of Police, Mr. Raj Khanna, has been the chief guest of the event, and he distributed the winning trophies to all the winners. And also we had a district sports officer presiding over the function, and she also encouraged the students, and she was extremely glad to share that the CBSE Coimbatore Sagodaya School Complex was organizing this event to nurture the sports talent in Coimbatore district. Thank you once again. I thank the press also for giving a good coverage about this event. Thank you.